நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Thendral Barathi ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சில பிஎஸ்டிலாம் கொடுக்க போகிறேன். அந்த பிஎஸ்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான பிஎஸ்டி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த பிஎஸ்டியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு உங்களை கொண்டு போவோம். ஓகேங்களா? இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அந்த 10 பிஎஸ்டியும் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இதில் பாட்டமில் அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கோம் ஒரு விஷயத்தில். இப்போ இந்த மாதிரியான எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்க் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் போய்ட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற 10 பிஎஸ்டியும் நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி போகிறீங்க. மேலே நீங்கள் சாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபைலுக்கு கீழே இருக்கிற இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ண அந்த பிஎஸ்டியை எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண பிஎஸ்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பிஎஸ்டியில் உங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு தேவையான லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பேனல் இருக்கும். ஓகேங்களா? இந்த லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் BARATHI அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதை நான் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளவே இருக்கிற மாதிரி நான் வந்து சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுங்க. கண்ட்ரோல் கொடுத்தோன்னே உங்களோட டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட நிறைய கண்டென்ட் இதே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பேஸில் தான் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டாக்குமெண்ட்டில் நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் உங்களுக்கு போதுமானது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா இந்த ஃபோல்டர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் கமெண்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.